ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் காலை 10:14 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி மாலை 4:42 வரை, பின்பு பஞ்சமி திதி. யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. சந்திராஷ்டமம் ரிஷப ராசிகளுக்கு மாலைக்கு பிறகு, மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய கிரகநிலை மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, தனுசு சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு செவ்வாய். மேஷராசி அன்பர்களே, அமைதியான நாள் இன்று அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் பிதிர் சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இணைவது பெரிய யோகமே. சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்களால் அரசு ஆதாயம் மற்றும் அரசு உடன்படிக்கை, அரசு தொடர்புள்ள கமிஷன் வியாபாரம் போன்றவை வெற்றியாகும். சட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால் சொத்துக்கள் கைவரும். போனதுதான் என்று நினைத்து இருப்பீர்கள், ஆனால் அது திரும்ப கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். விவசாய நிலம் மற்றும் வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு. சிலருக்கு அரசு வேலை, அயல்நாட்டு வேலை கிடைக்கும் வாய்ப்பு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் மாலை 4:42 வரை உள்ளது. அதுவரை ஏதும் புது முயற்சிகள் வேண்டாம். அதன் பின் 5 மணிக்கு மேல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றியாகும். இதுவரை பட்ட மனவலிகள், மனக்குழப்பம் தீரும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதனால் சிலருடைய விருப்புகள் சம்பாதிக்க வேண்டி வரும். ஏனெனில் அவர்கள் கேட்டு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் போது அவர்களது வெறுப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். கொடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக இருந்து கொள்ளவும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பரிசுகள், பாராட்டுகள் கிடைக்கும். வியாபார லாபம் அதிகமாகும். மிதுனராசி அன்பர்களே, மாலை 4:42 மணிக்கு மேல் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் ஏதும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, கேஸ் சம்பந்தமான காவல் நிலையத்திற்கு சென்று அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதோ கூடாது. வழக்கு திசை மாறி நீங்களே மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். காலை முதல் மாலை 5 மணி வரை உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இருப்பீர்கள். வரவேண்டிய பணமும் வந்து சேரும். பயணங்களும் தொழில்களும் லாபகரமாகும். திடீரென்று பண உதவி கேட்டு யாராவது தொல்லை செய்வார்கள். சுப செலவுகள் செய்வீர்கள். திடீர் யோகம், பரிசு, பணம் வந்து சேரும். குடும்பத்துடன் சிறிய பயணம் உண்டாகும். இன்றே மகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையும். 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கை நல்ல யோகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி நிறைந்த செய்தி வந்து சேரும். இன்று பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சு உண்டாகும். முக்கியமான பொறுப்பை வகிக்க சொல்வார்கள். உங்களது சொல்லை மதிப்பார்கள். புதிய தொழிலில் வெற்றி கொடி கட்டி பெயரும் புகழும் வரும் நேரம் இது. தொட்டது துலங்கும். கடக லக்னமும் உள்ளவர்களுக்கு அரசியலில் நீங்கள் தான் ராஜா, அதுவும் மகாராஜாவாக செல்வாக்கு பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி, தனவரவு, தனலாபம், அடுத்தவர்களின் மதிப்பும் உண்டாகும். வியாபார லாபம் பெருகும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கல்விக்கு, மேல் படிப்பிற்காக அயல்நாடு செல்வீர்கள். நன்மைகள் வந்து சேரும் நாள் இது. சிம்மராசி அன்பர்களே, வியாபார வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ராசி அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் குருவுடன் இணைந்து இருக்கிறார். கிரக சேர்க்கை அமோக வெற்றியும் தனலாபமும் யோகமும் உள்ள நாளாக இருக்கும். சுப கிரகங்களான சூரியன், சுக்கிரன், குரு இருப்பதால் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கலக்கம், மனக்கவலை தீரும். அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் செய்தி வந்து சேரும். எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமையும். கன்னிராசி அன்பர்களே, மனதிற்கு
மகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று இருக்கும். 4ஆம் இடத்திலுள்ள சந்திரன் இன்று நன்மைகள் செய்வார். தாயார் உடல்நிலையில் சற்று மாற்றம் உண்டாகும். குழந்தை மாற்றான் தாயாரிடம் வளர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். தடைபட்ட திருமண பேச்சு மீண்டும் முடிவுக்கு வரும். பணப்பிரச்சனை, நகை பிரச்சனை சற்று அலட்டும். 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பது அரசு ஆதாயம் உண்டாக்கும். அரசு சம்பந்தமான தொழில்களில் வெற்றி கிட்டும். அரசியலில் புது பதவிக்கான போட்டியில் வெற்றி உண்டாகும். 7ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் ராகுவால் சட்ட பிரச்சனைகள் சாதகமாக அமையும். நிலம், வீடு சொந்தமாகும். கடல் கடந்து செய்தி வரும். திடீர் தனவரவு, பரிசுகள் கைவரும். மனைவி வழி சொத்துக்கள் வரும் வாய்ப்பும் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களை, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சற்று சூழ்நிலை காரணமாக பயணங்களை தள்ளி வைக்க வேண்டி வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களது ராசியின் 5ஆம் இடம் மிகவும் யோகமானதாக உள்ளது. 5ஆம் இடமான கும்பத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், சந்தான பாக்கியம், படிப்பு, பயணம் உள்ள ஸ்தானம். அதில் சனியின் ஆட்சி மிகவும் சிறப்பாக உள்ளதால் புத்திரன் பிறக்கும் பாக்கியம் உண்டு. மேல் படிப்பிற்காக கல்வி உதவித்தொகை கிட்டும். பெரிய தொழிற்சாலை கட்டும் கனவு நனவாகும். யோகம் வரும். தலைமை பதவி உண்டாகும். அரசியலில் வெற்றியும் செல்வாக்கும் உயரும். குழந்தைக்காக இயங்குபவர்களுக்கு கனவுகள், ஏக்கங்கள் நிறைவேறும். தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, திடீர் பணவரவிற்கான யோகம் உண்டு. நண்பர்களால், தோழிகளால் தனவரவு கிட்டும். பெண்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். உங்களது ராசியில் சப்தமஸ்தானத்தில், அதாவது 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு யோகமே. திருமண பேச்சு சுமூகமாகும். பெரிய இடத்து சம்பந்தம் அல்லது அரசு வேலையில் உள்ள பெண் மனைவியாக வருவாள். அயல் நாட்டு மருமகள், அதாவது மேல் நாட்டு மருமகள் வந்தாலும் அதிசயமில்லை. நல்ல இடத்து சம்பந்தம், தனவரவும் அதிர்ஷ்டமும் உருவாகும். பெண்களாக இருந்தால் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை, அயல் நாட்டு மாப்பிள்ளை, அரசு வேலை மாப்பிள்ளை கிடைக்கும். யோகமும் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கும் யோகமும் வந்து சேரும். கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்கிறது. நினைத்தது நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களை, நினைத்தது நிறைவேறும் நாள் இன்று. 5 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், குரு மறைவு பெற்று இருக்கிறார். கடன் கொடுக்கல் வாங்கல் போன்றவையில் கவனமாக இருக்கவும். உடல் உபாதைகள், உடல்வலி, மனச்சோர்வு, தேவையில்லாத கவலைகள் வந்து போகும். பெண்கள் ஏமாற்ற நினைப்பார்கள், கவனமாக இருக்கவும். வியாபார நிமித்தம் பயணங்களும் செலவுகளும் சற்று அதிகமாகும். எண்ணங்கள் சற்று தடுமாறும். நண்பர்களின் உதவியால் சற்று மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட தூர பயணத்தால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மகள் வழி சந்தோஷமான செய்தி வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளின்று. புத்திர பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், படிப்பு மற்றும் குழந்தை பாக்கியம், பயணங்கள் இவையை குறிக்கும். 5ஆம் இடம், இந்த இடத்தில் 3 கிரகங்கள், அதுவும் அரசு கிரகங்களாக உள்ளது எனலாம். இதுவரை உறங்கி கிடந்த பலதும் புத்துணர்வு பெற்று சிறப்பாக இருக்கும். படிப்பிற்காக மேல்நாடு செல்வீர்கள். வியாபார விஷயமாக அல்லது அங்கு தொழில் சொந்தமாக தொடங்க அல்லது புதிய தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பிற்காக செல்லும் யோகம் வந்து சேரும். சமூக அந்தஸ்து உயரும். புதிய தொழில்கள் சொந்தமாக உருவாக்குவீர்கள். திடீர் பரிசு, தனவரவு உண்டாகும். பிரிந்த மனைவி, மக்கள் திரும்ப வருவார்கள். தர்க்கங்கள் மாறிவிடும். சட்டத்துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 11ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நன்மை செய்யும். 4ஆம் இடத்தில் 3 கிரகங்களின் சேர்க்கை. தாயார் வழியில் தனலாபம் உண்டாகும். தாய் வழி சொத்து வந்து சேரும். தாயாருக்காக மருத்துவ செலவு வரும். தாய் வழி உறவு, சொந்தம் மூலம் திருமணம் கைகூடும். சட்ட சிக்கல் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி உண்டாகும் நாள். சிக்கலான பிரச்சனைகள் அலுவலகத்தில் தீரும். நண்பர்களுடன் சற்று கலகம் ஏற்பட்டு மாறிவிடும். 7க்குரிய கிரக பலத்தால் மனைவி வழி நன்மையும் தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகள் வழி பணவரவு உண்டாகும். திருமணம் கைகூடும். காதல்கள் கைகூடும். மீனராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தனவரவு அதிகமாகும் நாள். புதிய உறவுகளின் வருகையால் மனமகிழ்ச்சி நிறையும். தனலாபம், வியாபார லாபம் அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டம்,
பரிசு பணம் வந்து சேரும். நண்பர்கள் நண்பிகள் வழி தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. சட்டத்துறையில் வெற்றி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு, அதாவது அரசியலில் நினைத்த காரியம் வெற்றியாகும். புதிய தொழிலில் வெற்றியும் தனலாபமும் கிட்டும். சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கேந்திராதிபதிகள் மிகுந்த நன்மைகளும் செய்வார்கள். கூட்டு பிரார்த்தனை சிறக்கும். கல்வி மேல்படிப்பு, கல்வி உதவித்தொகை கிடைக்கும். காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்பு துறையில் சற்று அலைச்சல்களும் சற்று மனக்கவலைகளும் இடமாற்ற பிரச்சனைகளும் வேலை அலைச்சல் அதிகமாக உண்டாகும். அதனால் மனச்சோர்வு, உடல் சோர்வு உண்டாகும். மருத்துவத்துறை, சொந்த தொழில் துறையில் வியாபார லாபம், தனலாபம் வந்து சேரும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.